பொம்பளை புள்ளையா? சி, அத குப்பையில தான் போடணும். பொம்பளை புள்ளையா? கொன்னுடு. மூணாவதும் பொம்பளை புள்ளையா? சி, எங்கேயாவது குப்பை தொட்டியில தூக்கி போட்டு கள்ளிப்பால ஊத்தி கொன்னுடு. அப்படி தமிழ்நாட்டில் மூலை முடுக்கில் பெண் குழந்தைகளை பிறந்தவுடனே கொன்றுவிடும் பழக்கம் பரவலாக இருந்து வந்த காலம் அது. பெண் குழந்தைகள் வீட்டுக்கே பாரம் என்று தூக்கி வீசிய காலம் அது. அப்போதுதான் 1991ஆம் ஆண்டு முதல்வராக பொறுப்பேற்றார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதா என்னும் நான் முதல்வராக பதவியேற்ற ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மறக்க முடியாத ஒரு திட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது. அதுதான் தொட்டில் குழந்தை திட்டம். பெண் சிசு கொலையை தடுக்கும் நோக்கத்துடன் முதலில் சேலம் மாவட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த திட்டம் படிப்படியாக மற்ற மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. அதன்படி ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் காப்பகங்களில் குழந்தைகளுக்கான தொட்டில்கள் வைக்கப்பட்டது. தங்கள் குழந்தையை வளர்க்க விரும்பாத பெற்றோர் அந்த குழந்தையை இந்த தொட்டிலில் வைத்து செல்லலாம். அந்த குழந்தை முறைப்படி உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களுக்கு தத்து கொடுக்கப்படும் என்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. திட்டம் ஆரம்பித்து முதல் ஆண்டு முதல் கடந்த 2002ஆம் ஆண்டு வரை 5600க்கும் அதிகமான குழந்தைகள் தொட்டில் குழந்தை திட்டத்தின் மூலம் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 1200க்கும் அதிகமான ஆண் குழந்தைகளும் 4000த்திற்கும் அதிகமான பெண் குழந்தைகளும் மீட்கப்பட்டனர். அன்று முதல் செல்வி ஜெயலலிதா அவர்களை அம்மா என்று அழைத்து அழகு பார்த்தது தமிழ்நாடு. வாய்விட்டு சொல்லும் அளவு வாரிசுகள் இல்லாத ஜெயலலிதா அன்று தமிழ்நாடு முழுவதும் அத்தனை மீட்கப்பட்ட குழந்தைகள் மூலம் அம்மா என்ற ஆத்மார்த்தமான உறவு முறையை பெற்றார். அம்மா என்றால் வெறும் வார்த்தை இல்லை, அம்மா என்றால் அத்தனையும் அடங்கும்.